இனி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தொடர்ந்து 3வது நாளாக நேற்றும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி உள்ளதால் பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் முதல் கோடைக்காலம் துவங்கியது. இந்த ஆண்டு முதன்முறையாக கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி 100.4 டிகிரி வெயில் பதிவானது. தொடர்ந்து கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளான மே 4ஆம் தேதி 100.6 டிகிரியும் 12ஆம் தேதி 102.6 டிகிரியும் பதிவானது. அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கத்திரி முடியும் வரை வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தது. இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் மீண்டும் வெயில் கொளுத்தி வருகிறது. 1ஆம் தேதி 101.5 டிகிரி வெயில் பதிவான நிலையில் தினமும் அனல் காற்றுடன் சராசரியாக 99 டிகிரிக்கு மேல் பதிவாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 7ஆம் தேதி 100.8 டிகிரியும் நேற்று முன்தினம் நடப்பாண்டிலேயே புதிய உச்சமாக 104 டிகிரியும் வெயில் பதிவானது. தொடர்ந்து 3வது நாளாக நேற்று 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெயில் சுட்டரித்தது. காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அனல் காற்று வீசியதால் முதியோர், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். நேற்று முன்தினம் இரவு லேசாக மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவானதால் மக்கள் கடும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் நடப்பாண்டு 7 முறை 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது. இதில் 4 முறை ஜூன் மாதத்தில் மட்டும் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ஓசியில் சிகரெட் தராத வாலிபரை தாக்கி கடையை சூறையாடிய 2வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி, 24. இவர் காமராஜர் சாலை VVP நகரில் உள்ள பெட்டி கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த கடைக்கு நேற்று முன்தினம் வந்த தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த பீட்டர் என்கின்ற வெங்கடேசன், 25, இசக்கிமுத்து, 25 இருவரும் கடைக்கு வந்து பாலாஜியிடம் சிகரெட் கேட்டுள்ளனர். அப்போது பாலாஜி பணம் கொடுத்தால் தருகிறேன் என கூறியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த இருவரும் கடைக்குள் அத்துமீறி நுழைந்து கடையை சூறையாடினர். அப்போது அவர்களை தடுக்க வந்த பாலாஜியை இசக்கி டீ கிளாஸ் தாக்கினார். பலத்த காயமடைந்த பாலாஜியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புகாரின் பேரில் கோருமேடு போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்தனர். பிரபல வங்கிகளின் பெயரில் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக வாட்ஸ்அப்பில் வரும் லிங்கை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், வாட்ஸ்அப் குழுக்களில் தற்பொழுது பல்வேறு வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டுள்ளது. அது இணைய வழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும். அதை யாரும் நம்ப வேண்டாம். மேலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி விடுவர். மேலும் உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும். இதுபோன்ற சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி திமுக முன்னாள் முதல்வர் ஜானகிராமனின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் R.V. ஜானகிராமனின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உட்பட திமுகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த R.V. ஜானகிராமனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். மேலும் அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் ஜானகிராமன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஜானகிராமனின் குடும்பத்தினர் உட்பட திமுகவினர் கலந்து கொண்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மேடுபேட் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மேடுபேட் ஆகிய பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளையும் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பு சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாள முரளி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சீனியர் கிரேட் சப் இன்ஸ்பெக்டர்கள் 3 பேர் உட்பட 14 போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக காவல்துறையில் போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் சீனியர் கிரேட் 3 சப் இன்ஸ்பெக்டர்கள், 4 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 14 போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக SP சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் வில்லியனூர் வழியாக செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வில்லியனூர் நகர பகுதிக்கு செல்லாமல் பைபாஸ் சாலை வழியாக செல்வதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதால் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி நகர பகுதிக்கு இணையாக வளர்ந்திருக்கின்ற வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கும் வில்லியனூரில் இருந்து விழுப்புரத்திற்கு செல்வதற்கும் பேருந்துகளில் எப்பொழுதும் கூட்டமாகவே பேருந்துகளில் பயணிக்கின்றனர். இதனிடையே கடந்த வாரம் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருவாதியிடம் புதுச்சேரி முதல் விழுப்புரம் செல்கின்ற பேருந்துகள் வில்லியனூர் நகர பகுதிக்கு வருவதில்லை எனவும், பைபாஸ் சாலை பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களை இறக்கி விடுவதாகவும், இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் SSP உத்தரவின் பேரில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் மற்றும் முத்துக்குமார் முன்னிலையில் துணை உதவி ஆய்வாளர் தேசு மற்றும் செந்தில்குமார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பைபாஸ் வழியாக விழுப்புரம் சென்ற பேருந்துகளை நிறுத்தி வில்லியனூர் நகர பகுதியின் வழியாக செல்லுமாறு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அறிவுறுத்தி பேருந்தை நகர பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். மேலும் நகர பகுதிக்கு பேருந்து செல்வதற்கு வழிவகை செய்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் உள்ளது என்றும், ஒவ்வொரு மாணவருக்கும் பெற்றோர் போல் புதுச்சேரி அரசு செயல்படுகிறது என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மோத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் பொதுத் தேர்வில் முதலிடத்தை பெற பெரிதும் பங்காற்றிய ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார்.
தொடர்ந்து விழாவில் பேசிய எம்எல்ஏ பிரகாஷ்குமார், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கி சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்றும், தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் அதிக வசதிகள் உள்ளதால் பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டும் என கூறினார். மாணவர்களை ஊக்குவிக்க வழங்கப்படும் விலையில்லா லேப்டாப் சைக்கிள்களை விற்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோராக புதுச்சேரி அரசு செயல்படுவதாக பெருமிதமாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஓட்டுநர் உரிமம் வைத்து இருப்பவர்கள் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு சரிபார்த்துக் கொள்ள போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து வாகன பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் உரிமையாளரின் மொபைல் எண் இருந்தால் மட்டுமே ஓடிபி பெற்று சேவைகளை பெற இயலும். தற்போது குறுஞ்செய்தி மற்றும் ஆன்லைன் சேவைகளை மேம்படுத்தியுள்ளது. இந்த சேவையை வாகன பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண், ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு பொருந்தி வந்தால் மட்டுமே பெற முடியும். ஆகவே ஓட்டுநர் உரிமம் வைத்து இருப்பவர்கள் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு நேர்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இணைப்பதன் மூலம் அனைத்து வாகன பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் எளிதில் பெறலாம். மேலும் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ்கள், காப்பீடு, வரி கட்டணங்கள் பாக்கி, ஈச்சலான், பிற முக்கிய சேவைகள் குறித்த அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட பென்ஷனை வழங்க வலியுறுத்தி சுதேசி பாரதி மில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலையில் பணிபுரிந்த 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து தலா ரூபாய் 1.30 லட்சத்தை தொழிலாளர்கள் வைப்பு நிதியாக செலுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கூடுதல் உயர் பென்ஷன் கேட்டு மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி புதுச்சேரி மண்டல அலுவலகத்திற்கு தொழிலாளர்கள் சென்று கேட்டதற்கு கடந்த 2 மாதமாக அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பஞ்சாலை தொழிலாளர்கள் மண்டல ஆணையரை சந்திக்க சென்றபோது தொழிலாளர்களை சந்திக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தில் உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் விரைந்து வந்து தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க கோப்புகள் தயார் நிலையில் இருப்பதால் விரைவில் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மத்திய அரசின் அலுவலகத்தை பஞ்சாலை தொழிலாளர்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தனிநபர் தனியார் அமைப்பு நடத்தும் ஜல்லிக்கட்டை தடை விதிக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு. புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு சமூக ஆர்வலர்கள், போராளிகள், மாணவர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், அரசியல் பிரமுகர்கள் அனைவராலும் ஜல்லிக்கட்டு போராட்டம் AFT திடலில் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது. மத்திய அரசு ஜல்லிக்கட்டு தடையை நீக்கியவுடன் போராட்டக்காரர்கள் அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். பிறகு 2019ஆம் ஆண்டு புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு நடத்த ஜல்லிக்கட்டு பேரவை என்ற பெயரில் ஒரு தனியார் அமைப்பு தனிநபர் அவர்கள் தலைமையில்தான் புதுச்சேரியில் பெயரால் வசூல் வேட்டை நடைபெற்ற போது அப்போதைய மாவட்ட ஆட்சியர் திரு அருண் அவர்களிடம் புகார் அளித்து தடுத்து நிறுத்தினோம். தற்போது ஒரு தனிநபர் 2017ஆம் ஆண்டு புதுச்சேரியில் அவர்கள் தலைமையில்தான் புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது என்ற தோற்றத்தை உருவாக்கி பொய்யான தகவலை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அளித்து புதுச்சேரி அரசிற்கும் தெரிவித்து தற்போது ஒரு தனிநபர் ஜல்லிக்கட்டு பேரவை என்ற பெயரில் தனியார் நிறுவனம் அமைப்பு சார்பில் ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்து அவர்களை அழைத்து ஜல்லிக்கட்டு நடத்துவது சம்பந்தமாக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து அதனைத் தொடர்ந்து இன்று ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் ஒன்றிணைந்த விழித்தெழுந்த தமிழர் மாணவ இளைஞர் பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் தனிநபருக்கு அனுமதி அளிக்கக்கூடாது, அப்படி ஜல்லிக்கட்டு நடத்தினால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட நிர்வாகமே நடத்த வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர் ரேணுகா தேவி அனைவரையும் வரவேற்றார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஹரிகிருஷ்ணா, செவிலிய அதிகாரி புளோரா, ஆலோசகர் பூஷணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி பத்மினி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி யுவராஜ் உயர் ரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வில்லியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியை கௌரவ சௌதரி, சுவாமிராஜ் மற்றும் வில்லியனூர் திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் வைகாசி விசாக சிறப்பு பூஜை, மூலவருக்கு தங்க கவசம் அணிவிப்பு. வைகாசி விசாகத்தில் முருகர் அவதரித்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதில் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் மூலவருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. முன்னதாக மூலவர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பூஜையில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலதிபர்கள் சல்லா சுந்தரம், செல்வகுமார், முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். காலப்பட்டு பகுதியில் இயங்கும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை தொடர்ந்து தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று மதியம் 1:30 மணியளவில் புகை மூட்டத்துடன் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதிர்ச்சியடைந்த சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் தொழிற்சாலை முன் திரண்டனர். அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். உடன் கிராம மக்கள் இந்த தொழிற்சாலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாசில்தார் செந்தில்குமரன் மற்றும் தொழிற்சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். அதில் தொழிற்சாலையில் வைத்திருந்த சோடியம் என்ற ரசாயன பொருள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததும் உடன் அங்கிருந்த ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயை அணைத்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து அதிகாரிகள் கிராம மக்களிடம் தெரிவித்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்று கிராம மக்கள் கலைந்து சென்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.